Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல மட்டும் ரயில்வேல லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இதுல 10th படிச்சவங்க மட்டும், 12th படிச்சவங்க மட்டும், டிகிரி படிச்சவங்க மட்டும், டிகிரிலயுமே எனி டிகிரி சேம் டைம் ITI, டிப்ளமோ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கான வேகன்சிஸ் 2024ல ரயில்வேல வரப்போகுது. சொல்ல போனா அடுத்தடுத்து ஒரு 4 எக்ஸாம்ஸ் வருது. ஆனா இந்த 4 எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். இந்த 4 எக்ஸாம்க்கான அந்த சிலபஸ் மீதி டீடைல், ஃபுல் டீடைல் பக்காவான அனாலிசிஸ் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, புரியுதா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, புரியுதா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி நான் டெக்னிக்கலுக்கு இப்ப நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஆர்பி குரூப் டி வந்தாலும் சரி, NTPC வந்தாலும் சரி, இதெல்லாம் நான் டெக்னிக்கல போயிடும். ஆர்ஆர்பி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல CBT1, CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுல ஒன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் தான் கேட்க போறாங்க. இது எல்லாத்துக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் டிஃபிகல்டி லெவல் தான் ஸ்லைட்லி மாறும். ஆனா படிக்க போற சிலபஸ் ஒண்ணுதான், புரியுதா? அந்த மொத்தத்துக்குமே நீங்க ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் வெறுமனே 2,999 தான், புரியுதா? ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 2,999 தான். இதுல கிளாஸஸ் கொடுத்துருவோம், ஆன்லைன்ல ரெக்கார்டட் வீடியோஸ் தான், புரியுதா? அது வந்து ஒரு வீடியோ கோர்ஸ் மாதிரி தான் இருக்க போது. நீங்க வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், நீங்க எப்ப வேணா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் தான். சேம் டைம் ஆன்லைன் டெஸ்ட் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்க எழுதி பாத்துக்கலாம், புரியுதா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் நேர்ல கூட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ இதா இருந்தாலும் இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு விஷயமா பார்க்கலாம். ரைட், இந்த 4 எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரப்போற 4 எக்ஸாம்ஸ் பாக்குறப்ப ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி NTPC, ஆர்ஆர்பி ALP, ஆர்ஆர்பி JEE. இதுல ஆர்ஆர்பி ALPக்கு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இதுல ஆர்ஆர்பி குரூப் டிங்கிறது சிங்கிள் எக்ஸாம் தான். அந்த சிங்கிள் எக்ஸாம்க்கு நான் டெக்னிக்கல் தான் சிலபஸ். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெண்டர் அவேர்னஸ், சயின்ஸ் இதெல்லாம் படிக்க போறீங்க. இதுல ஆர்ஆர்பி குரூப் டில சிங்கிள் எக்ஸாம். ஆர்ஆர்பி NTPC பாக்குறப்ப 2 ஸ்டேஜ் இருக்கும். 3வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு டைப்பிங் இருக்கும், அதெல்லாம் பிரியும். ஆனா காமனா 2 எக்ஸாம் எல்லாருக்குமே இருக்கும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அந்த 2 ஸ்டேஜுக்குமே ஒரே சிலபஸ் தான், புரியுதா? அதுவும் என்னதான் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதெல்லாம் நீங்க அதையும் படிக்க போறீங்க. இப்ப இதுல ஆர்ஆர்பி ALP பாக்குறப்ப 2 இருக்கும், CBT1, CBT2. CBT1 முழுக்க இந்த சிலபஸ் தான், அதே நான் டெக்னிக்கல் சிலபஸ் தான். நீங்க CBT2 போறப்பயுமே அதுலயுமே உங்களுக்கு நான் டெக்னிக்கல் வரும், உங்களோட டெக்னிக்கல் பார்ட் வரும். பட் அந்த ஸ்டேஜ் 2ல, புரியுதா, CBT2ல வரப்போற டெக்னிக்கல் பார்ட் குவாலிஃபையிங் நேச்சர். அப்படின்னா அதுல நீங்க அந்த மினிமம் மார்க் எடுத்தா மட்டும் போதும், அத வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆர்ஆர்பி CBT2 அந்த ALP CBT2லயுமே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறது இதே நான் டெக்னிக்கல் தான். அப்ப நான் டெக்னிக்கல் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து டெக்னிக்கல்ல மினிமம் மார்க் எடுத்துட்டீங்கனாலே இந்த ஆர்ஆர்பி ALP நீங்க கிளியர் பண்ணிடலாம். சேம் டைம் ஆர்ஆர்பி JEE பொறுத்த வரைக்கும் CBT1, CBT2 இருக்கும். CBT1ல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கல், CBT2ல நான் டெக்னிக்கலும் கொஞ்சமா இருக்கும், டெக்னிக்கல் ஃபுல்லா இருக்கும், புரியுதா? அப்ப நீங்க என்ன பார்த்தாலும் நான் டெக்னிக்கல் தான் இங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. சரி, இந்த நான் டெக்னிக்கல் தான் நாங்க என்னென்ன படிக்கணும் சார் அப்படின்னா, மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இன்னொரு அட்வான்ஸ் மேத்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ங்கிறதா நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்டிடியூட். இதுலதான் எல்லா டாபிக் வந்துரும், புரியுதா? நீங்க HCF and LCMல ஆரம்பிச்சு மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிபிகேஷன், புரியுதா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள்னஸ், காம்பவுண்டர்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயுமே ட்ரெயின்ஸ், போட்ஸ், புரியுதா? டேட்டா இன்டர்பிரேஷன், மென்சுரேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் இதுக்குள்ள வந்துடும். அப்ப அட்வான்ஸ் மேத்ஸ்னா என்னன்னா இதுக்குள்ள அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் இந்த அட்வான்ஸ் மேத்ஸ்ல வரும். அப்ப இதுதான் மேத்ஸ்க்கான சிலபஸ். ஆர்ஆர்பி நீங்க அந்த 4 எக்ஸாம் எழுத போனாலும் மேத்ஸ்ல இதுல தான் கேட்பாங்க, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ரீசனிங் எடுத்துக்கணும்னா அதுல வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் இருக்கு, புரியுதா? அதாவது ஒரு ரீசனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயகிராம் ஓரியன்டடா இருக்கும். இப்ப மிரர்ல ஒரு இமேஜை கொடுத்து அது எப்படி தெரியும்னு கேட்பாங்க. ஒரு டயகிராம் கொடுத்துட்டு அதுக்குள்ள இப்ப முக்கோணமோ சதுரமோ கொடுத்து அதுக்குள்ள இருக்க முக்கோணம் அதுக்குள்ள இருக்க எண்ணி சொல்லுங்கம்பாங்க. ஒரு 4 டயகிராம் கொடுத்துட்டு 5வது என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டயகிராம் ஓரியன்டடா ஒரு பார்ட்ல வரும், இன்னொன்னு டயகிராம் இல்லாம வரும். அதுலதான் கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிலாஜிசம், புரியுதா? இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ப ரீசனிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல பிராக்டிஸ்னு ஒரு பார்ட் பண்ணணும்னீங்க. பட் இருந்தாலுமே கூட நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஆன் தி ஸ்பாட்ல போய் அடிச்சிடலாம், எக்ஸாம்ல போய் அடிச்சிட மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரீசனிங். அடுத்தது சயின்ஸ்.
சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஆனா நீங்க சயின்ஸா இருந்தாலும் சோசியல் சயின்ஸா இருந்தாலும் தயவு செய்து என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிச்சிருங்க. அவங்க ஆர்ஆர்பி வந்து அப்டேட் கொடுக்கறப்ப அப்படிதான் கொடுப்பாங்க. என்சிஆர்டி புக்ல இருந்தா சிலபஸ் கேள்விகள் கேட்கப்பட்டு, அதனால என்சிஆர்டி புக் எடுத்து படிச்சிருங்க. சோ சயின்ஸ்ல நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கணும், பயாலஜிக்குள்ள பாட்னி ஜுவாலஜி இதை படிக்கணும். புரியுதா? ஒரு சில இடத்துல சயின்ஸ் வந்து ஜெனரல் அவேர்னஸ் கூட கேட்டுருவாங்க, ஒரு சில இடத்துல ஜெனரல் சயின்ஸ் தனியாவே கேட்பாங்க. புரியுதா? கடைசியா ஜெனரல் அவேர்னஸ். இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புரியுதா? ஹிஸ்டரி அதான் இப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னா என்சிஆர்டி புக்ஸா படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு 8 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறது நல்லது. புரியுதா? இப்ப எக்ஸாம் எழுதுற போறீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு ஒரு 8 மாசம் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்குனா இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. புரியுதா? நேஷனல் பார்க் படிக்கணும், வைல்ட் லைஃப் சாங்சுரி படிக்கணும், ரிவர், டேம், புரியுதா? எல்லா ஸ்டேட்டோட சிஎம், கவர்னர், நெக்ஸ்ட் முக்கியமான ஏர்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜில படிக்கணும். அப்ப இந்த மொத்தத்துக்கும் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் பக்காவா கொடுத்துருவோம் நம்ம. புரியுதா? அதான் திரும்ப சொல்றேன், இந்த நம்ம கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா நீங்க குரூப் டி கிளியர் பண்ணிடலாம், என்டிபிசி கிளியர் பண்ணிடலாம், ஏஎல்பி கிளியர் பண்ணிடலாம். இப்ப டெக்னிக்கலும் நம்ம கொடுத்துருவோம் கண்டென்ட். புரியுதா? ஏஎல்பில நான் திரும்ப சொல்லிட்டேன், சிபிடி 1 ஃபுல்லாவே நான் டெக்னிக்கல் தான், சிபிடி 2ல நான் டெக்னிக்கல் தான் மேஜர் ரோல், டெக்னிக்கல் குவாலிஃபைங் தான். அப்ப டெக்னிக்கல் கொடுக்க மாட்டீங்கன்னா டெக்னிக்கலும் நம்ம கொடுத்துருவோம். ஜேஇ போனீங்கன்னா சிபிடி 1 நான் டெக்னிக்கல், சிபிடி 2 நான் டெக்னிக்கல் இருக்கும், டெக்னிக்கல் முழுக்க முழுக்க அது வெயிட்டேஜா இருக்கும். புரியுதா? அதுக்கும் நம்ம கண்டென்ட் கொடுத்துருவோம். சோ 4 எக்ஸாமே நீங்க தட்டி தூக்கிடலாம். ஆனா நம்ம இந்த கோர்ஸ் ஓகேவா நான் டெக்னிக்கலுக்கு மட்டும் இப்போதைக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. புரியுதா? சோ ஃபீஸ் வந்து அதுக்கு 299 கொடுக்கும். சோ ஜாயின் பண்றவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்பர் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா பாத்துக்கோங்க, ஒரே சிலபஸ் தான், 4 எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வருது. அதுவும் குரூப் டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 lakh வேகன்சி வரும் குரூப் டி சாலிடா. என்டிபிசி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 30,000 40,000 வேகன்சி கொடுப்பாங்க. புரியுதா? இப்ப ஏஎல்பில 5000 சில்லற வந்திருக்கு. நீங்க ஜேஇ போனாலும் ஒரு 10,000 வேகன்சியாவது வரும். அப்ப இங்க வேகன்சிஸ் பொட்டி கிடக்கு. அதை நம்ம எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையாங்கிறது தான் கேள்விக்குறி. புரியுதா? சேம் டைம் காம்படிஷனும் கோடிக்கணக்கில் இருக்கும். போன என்டிபிசி எக்ஸாமே கோடி பேர் எழுதினாங்க, 1.5 கோடி பேரை நம்ம அப்ளை பண்ணிருந்தாங்க. எழுதுனது கரெக்டா தெரியல, அப்ளை பண்ணதை நான் சொல்றேன். அப்ப கோடிக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. காம்படிஷன் அந்த அளவுக்கு சாலிடா இருக்கும். பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா அடிக்கலாம். புரியுதா? சோ ஆர்ஆர்பிக்கு நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸும் பாருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஓவரால் அனாலிசிஸ் கொடுத்தேன். அடுத்து குரூப் டில ப்ராப்பரா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஒன்னொன்னு வந்து எவ்வளவு கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி என்டிபிசிக்கு, ஜேஇக்கு, ஏஎல்பிக்கு ப்ராப்பரா அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். இந்த ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்தனால நம்ம ஏஎல்பிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஆனா எல்லாத்துக்கும் சேம் தான். புரியுதா? சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.